ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கே டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வேர்ல்டு வைடும் இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. 7 வருஷம் போராட்டம் டைரக்டர் சங்கர் அவர்கிட்டது கஷ்டப்பட்டு 7 வருஷமாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சில பிரச்சனைகளில் தாண்டி கடைசியாக வந்து விடாமுயற்சி விரும்பு வெற்றின்ற மாதிரி நாளைக்கு ஒரு வழியாக இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சங்கர் சாருக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட போராட்டம், அவரோட கஷ்டகாலம், அந்த 7 வருஷம் அவர் என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படமாக 2.0 எந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கணும். அவர் இல்லை, நான் அவுடேட்டட் இல்லை, நான் வருவேன், இந்த ஜென்ரேஷனில் நான் எடுப்பேன், நல்லா திரைப்படம் கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுப்பாரான்றதை நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்தியன் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து ஃபைனலாக படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் கிரெடிட்டில் வந்து இந்தியன் 3யோட கிளிப்ஸ் மாதிரி போடுவாங்க. எப்படி விடுதலை திரைப்படத்தில் என் கிரெடிட்ஸில் வந்து விடுதலை அடுத்த பகுதியோட கிளிப்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி இந்தியன் 3யோட கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது வந்து சங்கர் சார் வந்து கேரளா பிரசிடென்ட்டில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம இந்தியன் தாத்தா எப்படி இருக்க போகிறாரு, 120 வயசு, அது ஒரு சைனீஸில் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபைட்டும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் தாத்தா இருக்காரு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்து உண்மைதான் போல. ஏன்னா ஒரு ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் வந்து ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கிங் ஸ்டேட்டஸ், புக் மை ஷோ லாஸ்ட்டு எவ்வளோ புக்கிங்காக இருக்குது, ஒரு பேடிஎம், இதெல்லாம் ஸ்டேட்டஸ், புக் மை ஷோ, பேடிஎம் இன்சைடர், டிக்கெட் நியூஸ், இதெல்லாம் புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உண்மையுமே ஹைப் இருக்குப்பா. நல்ல ஓப்பனிங் தான் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு. ஏன்னா நிறைய புக்கிங்காக இருக்குது. நிறையா சென்னை சிட்டி மட்டும் இல்லாமல் பிசி ஆடியன்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா புக்கிங்காக இருக்குது. புக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. படத்தோட ரிசல்ட் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா திரைப்படம் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த அளவை விட இன்னும் அடுத்த கட்ட வெற்றிக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக போகுன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா படத்தோட புக்கிங் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு, ப்ரொமோஷன் படி எங்கேயுமே வந்து இந்தியன் 2க்கு அந்தளவுக்கு ஹைப் கிரியேட் ஆகலை. ஓகே, அவங்க புக்கிங் வந்து அவ்வளோக்கு இருக்காது, ஓப்பனிங் வந்து இருக்காது. படத்தோட ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது. ரிப்போர்ட் நல்லா வந்துச்சுன்னா இந்த படம் வேறு லெவல் வெற்றி அடையும். நம்ம சங்கர் சாருக்குமே 7 வருஷம் போராட்டம் ஒரு வெற்றியில் தான் முடியும். அது சந்தோஷம் இருக்குது. பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்தியன் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அது இந்தியன்றது போட்டது யார், நம்மளோட ஏஆர் தாஸ்ன்ற ஏஆர் ரகுமான் அவர் மியூசிக் போட்டார். அதனால் நம்ம அதை வந்து சொல்லவே கூடாது. அது ஒரு லெஜெண்ட்டு. இந்த ஜென்ரேஷனில், இந்த ஜேர்னில், இந்த டிக்கெட்டில் அனிருத் லெஜெண்ட்டு. அவர்கிட்ட பிஜிஎம்ஸ்லாம் மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்பம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இது முன்னாடியே போட்டாரா இல்லை இப்போ போட்டிருக்காருன்றது தெரிய வரல. அதனால் ஆல்பம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஆனால் திரைப்படம் த்ரூ அவுட்டில் வந்து அனிருத் பிஜிஎம்ஸை எப்படி வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சீன் பை சீன்ஸ் எப்படி பிஜிஎம் எலவேட் பண்ண போகிறாங்க. அனிருத் பிஜிஎம்னாலே எலவேஷன். அந்த பிஜிஎம்லேயே நம்ம சீன் அந்த கமல் சார் வரது பிஜிஎம்லேயே எப்படி பிஜிஎம்லேயே அந்த வெளியேற்றுறதுனா அனிருத்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா விக்ரம் படத்தில் பார்த்துருக்கோம், அனிருத் நிறைய படங்களில் அனிருத் மியூசிக் போட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். லியோவில் இந்த மாதிரி பிஜிஎம் எலவேட் ஹீரோவை வேறு லெவல் காட்டுறது அனிருத் கிட்டே இருக்குது. இந்த இந்தியன் 2ல அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார், எப்படி காட்டியிருப்பான்ற பார்க்கறதுல ரொம்ப ஈகராக இருக்கேன். சித்தார்த் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக வருது. அதனால் இந்த திரைப்படத்தில் அவர் கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்றது நான் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஈகராக இருக்கேன். ஏன்னா அவர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நேர்மையாக தான் இருப்பேன்ற ஒரு மாதிரியான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எப்படி ஒரு படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காருன்றதை பார்க்குறதுல ரொம்பவே ஈகராக இருக்குன்றதுல எந்த சந்தேகங்கள். அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. அவங்க கேரக்டர் ரகுல் பிரீத் சிங் எல்லாமே இருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம எஸ் சூர்யா 20 to 30 minutes வர போகிறாரு. அவர் தான் இந்தியன் 3யோட மெயின் வில்லன் ரோலை வந்து ஆக்கியூபை பண்ண போகிறாங்க. எந்த சந்தேகம் இல்லை. அந்த ரோல் வந்து எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் த்ரூ அவுட்டு பார்க்குறது ரொம்ப ஈகராக இருக்கேன். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. பார்த்துட்டு நம்ம டிஎஸ்கே டெக்லேயே ரிவ்யூ வரும். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது இந்தியன் 2க்கு என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 60% தான் எனக்கு ஹைப் இருக்குது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்பவே எனக்கு கொண்டாடுவேன். ஏன்னா சங்கர் சார் ஒரு மாபெரும் டேரக்டர், பிரம்மாண்டத்துக்கு எடுத்துக்காட்டு சங்கர் சார்னு சொல்லலாம். அந்த மாதிரியான தமிழ் சினிமாவில் அந்த தெரியாமல் ஒரு பிரம்மாண்டமான டேரக்டர். அவரை சேர்ந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போது இந்தியன் சினிமாவை கலக்கிட்டு இருக்க அட்லி ஜவான் திரைப்படம் ஒரு 1000 கோடி டேரக்டராக மாதிரி இருக்கார். இந்த மாதிரி பல பிரபல டைரக்டரை உருவாக்கிய பெருமையும் சங்கர் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் திரைப்படம் நல்லா வெற்றி அடைந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து இந்தியன் 2 எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதையும் தாண்டி என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ திரைப்படத்துக்கு மீடியமான ஒரு
வரவேற்பு தான் வந்திருக்கு. ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் படத்துக்குமே அந்த அளவுக்கு இப்படி தான் இருக்குன்ற மைண்ட் செட்டில் தான் போவோம். இது வந்து இந்தியன் டூக்கு நான் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா ஓவர் ஹைப்பில் போயிட்டு படம் வந்து புஷ் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து ஏற்கனவே படம் இப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு போய் அதோட 2 மடங்கு மேலே இருந்துச்சா என் திரைப்படம் ஷோர்ஸாக ஹிட் ஆயிடும். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால் இது வந்து இந்தியன் டூக்கு வந்து ரொம்பவே தெளிவான ஒரு விஷயம். இது வந்து நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் டூக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதை தாண்டி படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஹிட்டு, நல்லா வரலாலும் படம் வந்து ஹிட் ஆகிடும். அது சந்தேகம் இல்லை. ஓகே மக்களே, நீங்கள் இந்தியன் டூக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி நான் நினைக்கிறேன். மறக்காமல் கன்வர்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.